உடல்ல கொழுப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, பணக்கொழுப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கொழுப்பு அதிகம், அந்த கொழுப்பு. அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும். இன்றைய அரசியல் களத்திலே முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி சீமானுடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளராக இருக்கக்கூடிய சம்பத்குமார் என்பவர் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியலை பொறுத்தவரையிலே ஒரு கருத்து சொன்னால் அந்த கருத்து தவறாக இருக்கும் பட்சத்திலே உடனடியாக அதற்கான ஒரு எதிர்வினை ஆற்றுவது, அதற்கான மாற்று கருத்தை முன்வைப்பது, இந்த கருத்து சரியல்ல என்று தவறான கருத்து வந்தால் கண்டனம் தெரிவிப்பதும், சரியான கருத்தை சொன்னால் அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்வதும் அரசியலிலே மிக மிக முக்கியமானது. அரசியல் நிகழ்வுகளை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனை நிகழ்ந்தாலும் அதற்கு உடனடியாக ரியாக்ட் பண்ண வேண்டும். நீங்கள் சற்று தாமதமாக அதற்காக எதிர்வினை ஆற்றக்கூடாது. ஒரு புகழ்மிக்க கவிதையிலே சொல்லுவார்கள், தேரோட்டம் முடிந்த பின்பு தெய்வத்தை தரிசிக்க வருகிற பக்தனை போல, நோயாளி இறந்த பின்பு மருந்து வாங்கி வருகிற ஒரு உறவினனை போல நீ தாமதமாக வராதே, பின்பு வருத்தப்படாதே என்று ஒரு கவிதை உண்டு. எப்பொழுதுமே உரிய நேரத்திலே உடனடியாக அரசியலிலே உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும். ஒரு பிரச்சனை நிகழ்ந்து கொண்டிருக்கிற போதே, அந்த பிளாஷ் நியூஸாக அந்த பரபரப்பு செய்தி வந்து கொண்டிருக்கிற போதே அதற்கான கருத்துக்களுக்கு எதிர்வினை ஆற்றுவது என்பது கடந்த காலத்திலே கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள் சமகால பிரச்சனைகளிலே எந்த மூலையிலே, உலகத்தினுடைய எந்த மூலையிலே பிரச்சனை நடந்தாலும் அதில் தன்னுடைய கருத்து என்ன என்பதை கலைஞர் அவர்கள் பதிவு செய்வார்கள். அது தமிழ்நாட்டு பிரச்சனையாக இருக்கலாம், இந்திய அளவிலே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உலக அளவிலே நடக்கிற பிரச்சனையாக கூட இருக்கலாம். அதற்கு உடனடியாக எதிர்வினை ஆற்றுவது என்பதை கலைஞர் போன்ற தலைவர்கள் ஒரு மிக சிறப்பாக அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு சமகால அரசியலிலே அரசியல் நாகரிகத்தின் பெயரால் ஒரு கருத்துக்கு எதிர்வினை ஆற்றாமல் போவது என்பதை அரசியல் நாகரிகம், பண்பாடு என்று சில பேர் கருதுகிறார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு சீமான் போன்றவர்கள் வரம்பு மீறிய கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். பெரியார் குறித்து மிக மோசமான அவதூறான கருத்துக்களை சீமான் பேசி வருகிற போது திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆசிரியர் வீரமணி அவர்கள் பைத்தியத்துக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார். எல்லா பெரியாரிஸ்டுகளும் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிற போது இவர் தரம் கெட்டதனமாக பேசுகிறார், எனவே பைத்தியக்காரனுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது என்று வீரமணி அவர்கள் சொன்னார்கள். ஒரு வகையில் பார்க்கிற போது அவர் அண்ணாவோடு அரசியல் செய்தவர், அவர் மிகப்பெரிய தலைவர்களோடு அரசியல் செய்தவர், கலைஞரோடு அரசியல் செய்தவர். அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் முதிர்ச்சி காரணமாக அவர் தவிர்த்தது என்பது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சரியாகவே இருக்கலாம். ஆனால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு மத்தியிலே ஒரு தவறான கருத்தை ஒருவர் விதைத்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கருத்து போய் சேருகிற இடம் என்பது இளைஞர்களின் உள்ளமாக இருக்கும் பட்சத்திலே அது இளைஞர்களினுடைய உள்ளமாக இருக்காது, ஒரு பள்ளமாக மாறிவிடும். அந்த இடத்திலே ஒரு தவறான கருத்து என்பது பதிந்துவிடும். எனவே எதிர்வினை ஆற்றுவது என்பது மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு காலையில கூட செய்தியாளர் சந்திப்பிலே நீதிமன்றத்திற்கு பெரியார் குறித்து அவதூறாக பேசியதற்கான அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நீதிமன்ற விசாரணைக்கு இன்றைக்கு வருகிற போது சீமான் செய்தியாளர் சந்திப்பு என்கிற பெயரிலே மைக்கை நீட்டிய போது தேர்தல் வியூகம் அமைப்பது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? பிரசாந்த் கிஷோர் விஜய் அவர்களை சந்தித்திருக்கிறாரே, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டால் அவர் ஒரு நாகரிகமான பதிலை சொல்லியிருக்க வேண்டும். தேர்தல் வியூகத்திலே எனக்கு நம்பிக்கை இல்லை என்று கூட அவர் சொல்லலாம். அதற்கு பதிலாக விஜய்க்கு இருப்பது ஒரு பணக்கொழுப்பு என்று அவர் பேசுகிறார். விஜயிடம் இருப்பது பணக்கொழுப்பு என்று சொன்னால் சீமான் பேசுவது ஒரு வாய்க்கொழுப்பு. அப்ப ஏன் அப்படி அவர் பேசுகிறார்? இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்திலே தேர்தல் வியூகம் என்பது எல்லா கட்சிகளுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களினுடைய வளர்ச்சியின் காரணமாக அப்படி ஒரு முறைமை இப்பொழுது வந்திருக்கிறது. ஒரு காலத்திலே தேர்தல் வியூகம் என்பது கட்சிக்காரர்களிடத்திலே நடக்கக்கூடிய கலந்த ஆலோசனை கூட்டத்தின் வழியாக பெறப்பட்டது. கட்சியினுடைய ஒரு கடைநிலை ஊழியராக இருக்கிறவர், கிளை செயலாளராக இருக்கிறவர், கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் இருக்கிறவர், அத்தனை பேர் பெயரையுமே நினைவு வைத்துக் கொள்ளக்கூடிய தலைமைகள் ஒரு காலத்திலே இருந்தார்கள். சாதாரணமா மளிகை கடைக்கு போனீங்கன்னா கூட அங்கே பழைய காலத்தில் இருக்கிற ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, பழைய அண்ணாச்சி எல்லாம் நம்ம எவ்வளவு பொருள் வாங்கினாலும் மனக்கணக்கிலே சொல்லுவாங்க. இன்னைக்கு கால்குலேட்டர் வச்சு தட்டும் போதே தப்பு தப்பா கணக்கு போடக்கூடிய ஆள்கள் இன்னைக்கு இருக்காங்க. அப்ப அந்த காலகட்டங்களிலே நினைவாற்றல் மிக்கவர்களாக இருந்தவர்கள், கட்சிக்காரர்கள் மீது ஒரு பேரன்பு மிக்கவர்களாக இருந்தவர்களுக்கு அது உடனடியாக தெரிந்தது, பெயர்கள் தெரிந்தது, அவர்கள் பிரச்சனைகள் தெரிந்தது, மற்றவர் பிரச்சனைகளுக்கு காது கொடுத்து கேட்கிற வழக்கம் இருந்தது. அதனால அது அன்றைக்கு அது தேவைப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு செல்போன் நம்பர்ல கூட தன்னுடைய ஒரு சிலருடைய நம்பரை தவிர பல பேருக்கு பலருடைய எண்களே நினைவுக்கு வருவது கிடையாது. அப்ப இன்றைய நவீன வாழ்க்கையிலே தேர்தல் வியூகம் என்பது தேவைப்படுகிறது. அதற்கு ஒரு மாற்று கருத்தை சொல்வதாக இருந்தால் கூட சீமான்
அவர்கள் நாகரிகமாக சொல்லியிருக்கலாம், பண கொழுப்பு என்று அவர் பேசுகிற போது, பண திமிர் என்று அவர் பேசுகிற போது, நீ பேசுவது மட்டும் என்ன வகையான சேரும், அது வாய் கொழுப்பிலே தான் சேரும் என்று தாவேகாவினுடைய ஒரு தலைமை நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் சம்பத்குமார் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். நான் ஏற்கனவே பல முறை குறிப்பிட்டிருக்கிறேன். விஜய் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பித்த ஓராண்டு காலத்திலே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர் உடனடியாக ரியாக்ட் பண்ணாமல் மிக தாமதமாகத்தான் எல்லா விஷயங்களிலுமே தலையிடுகிறார். எந்த பிரச்சனை, பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையாக இருந்தால் 910 நாள் கழித்து தான் அந்த இடத்திற்கு வருகிறார். அதே போல அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஒரு வாரம் கழித்து தான் ஆளுநர் மாளிகைக்கு மனு கொடுக்க போகிறார். எனவே அவருடைய அரசியல் என்னவாக இருக்கிறது என்றால், திருவிழா காலத்திலே எப்பொழுதாவது ஒரு முறை வருகிற தேர் போல வருகிறாரே தவிர அவர் அன்றாட பிரச்சனைகளுக்கு அவசரமாக ஓடி வருகிற ஒரு ஆம்புலன்ஸ் போல இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை கூட நான் பல ஊடகங்களிலே, தொலைக்காட்சி விவாதங்களிலே சொல்லியிருந்தேன். இன்றைக்கு முதல் முறையாக சீமானினுடைய பேச்சு காலையிலே தவறான ஒரு பேச்சு வருகிறது என்றால், மாலைக்குள்ளேயே அதை மறுத்து ஒரு கண்டன அறிக்கையை அந்த கட்சியினுடைய ஒரு நிர்வாகி வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்வதை நான் வரவேற்கிறேன். இதுபோல அரசியலிலே உடனடி எதிர்வினைகளை ஆற்றுவதன் வழியாக மட்டும்தான் தவறான கருத்துக்களுக்கு நாம் முட்டுக்கட்டை போட முடியும், முற்றுப்புள்ளி வைக்க முடியுமே தவிர, பெரியார் குறித்து ஒருவர் அவதூறாக பேசிக்கொண்டே இருப்பார், அது குறித்து விஜய் ஏதாவது எதிர்வினை ஆற்றி இருக்கிறாரா, தாவேகா காரர்கள் அது குறித்து ஏதாவது கருத்து சொல்லியிருக்கிறார்களா என்று கேட்டால் எதுவுமே சொல்லவில்லை. இப்பொழுதுதான் அரசியலிலே முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்வதை போல ஓராண்டு கழித்து ஒரு தவறான கருத்துக்கு, சீமானுடைய தவறான ஒரு பொய் பிரச்சாரத்திற்கு, ஒரு அவதூறுக்கு, மோசமான கருத்துக்களுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய வழக்கத்தை தமிழக வெற்றி கழகம் கடைபிடிக்கிறது என்று சொன்னால் இது வரவேற்புக்குரியது. தொடர்ந்து சீமானை அம்பலப்படுத்துகிற வேலையை தமிழக வெற்றி கழகம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு போலி தமிழ் தேசியத்தை, ஒரு பொய்யான கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறவர்களுக்கான முடிவுரை எழுதுவது என்பது தமிழக வெற்றி கழகத்தால் தான் சாத்தியம் என்கிற காரணத்தினாலே தான் சீமான் கதறி கொண்டிருக்கிறார். தான் பேசிய கருத்துக்களையே தானே முரண்பட்டு மாறி மாறி பேசுவது என்பது சீமானுக்கு ஒரு வழக்கமான ஒரு நடவடிக்கை. கவிஞர் கண்ணதாசன் இடத்திலே ஒரு முறை கேட்டார்களாம், நீங்கள் காலையில் சொன்ன கருத்தை மாலையிலேயே மாற்றிக்கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லுகிறார்களே, அது உண்மையா என்று கேட்டபோது கண்ணதாசன் சொன்னாராம், நான் மாலை வரைக்கும் நான் காத்திருப்பது கிடையாது, காலையில் சொன்ன கருத்தை நான் மத்தியானத்திற்குள்ளேயே மாற்றிக்கொள்வேன், எனவே நீங்கள் சொல்வது தவறானது என்று சொன்னாராம். அது போன்ற கலைஞர்களுக்கு, கவிஞர்களுக்கு வேண்டுமானால் அப்படி அது பொருத்தமுடையதாக இருக்கலாம். ஆனால் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறவர், கொள்கை வழி நடப்பவர்களுக்கு அது பொருத்தமானது அல்ல. கலைஞர் அவர்கள் திராவிட கொள்கையிலே தொடங்கினார் என்று சொன்னால், இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே தன் வரலாற்றை தொடங்கினார் என்று சொன்னால், அவர் வாழ்நாளுடைய கடைசி நாள் வரைக்கும் அந்த இயக்கத்திற்காக, அந்த கொள்கைக்காகத்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். அப்ப அதுதான் ஒரு சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக வழிநடப்பவர்களுடைய ஒரு வாடிக்கையாக இருக்கும். 15 ஆண்டு காலத்திற்கு முன்பு பெரியாரினுடைய பேரன் நான், மார்க்சின் மாணவன் என்று கைகளை விரித்து பேசிய சீமான் இன்றைக்கு பெரியாரை தமிழ் மண்ணிலே இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று பேசுகிறது. அதே சீமான் தான் இன்றைக்கு தான் கடந்த காலங்களிலே என்னவெல்லாம் பேசினோமோ அதற்கு நேர் விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே மாற்றி மாற்றி பேசுவது என்பது அவருடைய வழக்கமாகவே இருக்கிறது. அதை கண்டிப்பதற்கு விஜய் போன்றவர்கள் முன்வராமல் இருப்பது என்பது, அதாவது குறிப்பாக இளைஞர் சக்தி, விஜய் என்று ஒரு தனிப்பட்ட ஒரு நடிகனை குறிப்பிடவில்லை, இளைஞர் சக்தி முன்வர வேண்டும். ஏனென்றால் சீமான் அவர்களுடைய வாய்க்கொழுப்பான பேச்சிலே பாதிக்கப்படுவது அல்லது இளைஞர்களைத்தான் அவர் அதிகமாக வழிகெடுக்கிறார். எனவேதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், சீமான் போன்றவர்களுடைய இந்த விஷ பிரச்சாரத்தை, கோயபல்ஸ் பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கு அந்த மாற்று கருத்தை அவர் எப்படியெல்லாம் கடந்த காலங்களிலே பேசினார், இப்பொழுது எப்படி பேசுகிறார், மாற்றி மாற்றி பேசுகிறார், அவருடைய கருத்துக்களை கண்டிக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த காலத்திலே விஜயை பார்த்து என்ன சொன்னார், என் தம்பி அரசியலுக்கு வருகிறார், நானும் தம்பியும் சந்தித்துக் கொள்வதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று சொன்னவர் கொஞ்ச நாள் கழித்து என்ன சொன்னார், தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது 2 கண்கள் என்று விஜய் சொல்லிவிட்டார் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக, உன்னை அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, நடுவுல போனேனா நீ லாரியில் அடிபட்டு சாவ என்று வரம்பு மீறி பேசினார். எனவே மாறுபட்ட கருத்தை சொல்லலாம். ஆனால் இது போன்ற ஒரு ஆபாசமான கூச்சலை மேடை பேச்சுகளின் வழியாக, நேர்காணல்களின் வழியாக தொடர்ந்து சீமான் அவதூறுகளை பரப்பி வருகிறார். பெரியார் சொல்லாததை எல்லாம் தான் அவர் சொன்னதை போல ஒரு பொய்யான கருத்தை சொல்லுகிறார். அதற்கு ஆதாரம் எங்கே என்று கேட்டால், நான் நீதிமன்றத்திலே தருகிறேன் என்று போய் சொல்லுகிறான். நீ குற்றச்சாட்டு சொன்னது மக்கள் மன்றத்திலே, ஆனால் நீ பேசுவதே நீதிமன்றத்திலே சொல்லுகிறேன். இப்படி தொடர்ந்து அவதூறு பிரச்சாரங்களை அவர் சொல்லி வருகிறார். அவருக்கு காலையில் ஒரு பேச்சு, மாலையில் ஒரு பேச்சு, அவருக்கு என்று நிரந்தர கோட்பாடு கிடையாது, நிரந்தர கொள்கை கிடையாது. தொடர்ந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை தவறான கருத்துக்களின் வழியாக சீரழித்து வருகிற, வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறு என்று ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிற, விசிலடிச்சான் குஞ்சுகளை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அவரோடு ஒப்பிடுகிற போது விஜய் நிதானமான ஒரு அரசியலை தான் செய்கிறார். இந்த அளவுக்கு மோசமான ஒரு அரசியலை செய்யவில்லை. எனவே அவரை கண்டிக்க தமிழக வெற்றி கழகம் முன்வந்திருப்பது என்பது வரவேற்புக்குரியது. இதுபோன்று எதிர்வினைகளை தமிழ்நாட்டினுடைய அரசியலிலே தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இடைத்தேர்தலிலே அவரால் டெபாசிட்டை கூட பெற முடியவில்லை. இதுபோன்ற தவறான அரசியல் சக்திகள் தமிழ் மண்ணிலே இருந்து அகற்றப்பட வேண்டும். அதற்கு பல அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும். முதல் கட்டமாக தமிழக வெற்றி கழகம் அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் என் கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.